நான் இந்த நாளிலே உங்களோடு கூட கிறிஸ்துவும் அவருடைய சகோதரரும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கிறிஸ்துவும் அவருடைய சகோதரரும். இது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் பிரதரன் அப்படின்னு கூட சொல்லலாம். கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் பிரதரன், பிரதர்ஸ் சொல்லலாம், அது பிரதரன் அப்படின்னு கூட சொல்லலாம். கிறிஸ்துவும் அவருடைய சகோதரரும் என்று சொல்லும் போது ஒருவேளை இந்த தலைப்பை கேட்கும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, யோசேப்பு மரியாளுடைய வீட்டில இயேசுவை தொடர்ந்து அவர்களுடைய இயேசுவை பரிசுத்த ஆவியினால் அவர் பிறப்பிக்கப்பட்டார். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் என்று லூக்கா 1:35 எழுதியிருக்கிறபடி ஆவியின்படி பிறந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு அப்படிங்கிறத நீங்கள் நானும் வேதத்துல பார்க்கிறோம். மாம்ச சித்தத்தின்படி அவர் பிறக்கவில்லை. ஆனா அவரை தொடர்ந்து வந்த பிள்ளைகள், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த பிள்ளைகளை நாம் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அப்படி பார்க்க போறோமோ அப்படின்னு நினைக்கலாம். அதை குறித்து அல்ல. கிறிஸ்துவும் அவருடைய சகோதரரும், கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் பிரதரன். இந்த வாக்கியத்தை வேதத்துல சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம். 2222 அதுதான் பார்க்கிறோம். சங்கீதம் 22:22 ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். உமது நாமத்தை, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று எழுதி சொல்லியிருக்கும் போது, இது எழுத்தின்படி பார்க்கும்போது இது தாவீதின் சங்கீதம் என்று இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே, அதாவது சம்திங் கிவன் இன் பிராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்றது போல அந்த அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கும்போது தாவீதின் சங்கீதம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ கர்த்தருடைய நாமத்தை தாவீது தன்னுடைய சகோதரருக்கு அறிவிக்கிறதா தெரியறது போல காண்பிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 சகோதரர் இருக்கிறாங்க. 6 ஒரு இடத்துல 7 இருக்கு. 6-7 சகோதரர்கள் அவருக்கு இருக்கிறத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஒரு இடத்துல தாவீது 7வது பிறந்தவராய் இருக்கு, ஒரு இடத்துல 8வதாய் பிறந்தவரும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த குழப்பத்துக்குள்ள நான் போக விரும்பல. அதுல அப்படியும் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இப்படியும் ஒரு இடத்துல இருக்கு. ஒருவேளை எழுத்தின்படி பார்த்தா என் சகோதரருக்கு உம்முடைய நாமத்தை நான் என்ன செய்வேன், அறிவித்து என்ன செய்வேன், சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று சொல்லும் போது, ஏதோ தன் சகோதரரை அவர் விசாரிக்க அவர்களுக்கு சில உபகரணம், அதாவது சில பொருட்களை கொடுத்து விட்டு வருவதற்கு தன்னுடைய ஆடுகளை காவலாளிகள் வசத்தில் விட்டுவிட்டு யுத்த களத்தில் போய் தன் சகோதரரை பார்க்க போன அனுபவமாக நீங்க நினைத்து கொள்ளக்கூடாது. இது அந்த அனுபவம் கிடையவே கிடையாது. இந்த சங்கீதம் 22ஆம் சங்கீதம் முழுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும், அவருடைய பாடுகள், மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஆகிய 3 காரியங்களை உள்ளடக்கி விவரிக்கப்பட்ட ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் 22 காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏறக்குறைய 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதத்தில் மொத்தம் 31 வசனங்கள் உண்டு. 1ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 18ஆம் வசனங்கள் வரைக்கும் நீங்களும் நானும் பார்க்கும்போது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் தழுவின வார்த்தைகளே காண்பிக்கப்பட்டிருக்கிறது, முன் அடையாளமாய், முன் நிழலாய். 19வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 31ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அங்கே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல உன்னிப்பா கவனிக்கும் போது 2 விசேஷித்த காரியங்களை நீங்கள் நான் அறிந்து கொள்ளலாம். அவைகள் என்னென்ன என்பதை வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், அப்படி மரணத்திற்கு பிற்பாடு ஏற்பட்டதான உயிர்த்தெழுதலை குறித்தும், உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அவருக்கென்று ஒரு தலைமுறை, ஒரு சந்ததி எழும்பினது, அதுதான் சபை எழுப்பப்பட்ட காரியத்தையும் வேதம் நமக்கு திட்டவட்டமாய் காண்பித்துக் கொடுக்கிறது. பொதுவா வசனத்தை நீங்க ஆவிக்குரிய ஆழ்ந்த வெளிச்சத்துல பார்க்க வேண்டியது அவசியமானது. ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இப்ப யாக்கோபு ஒரு சொப்பனத்துல ஏணியை பார்த்தார் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் ஏணின்னு நினைக்கிற வரைக்கும் அப்புறம் வாடகைக்கு தான் எங்கேயாவது ஒரு ஏணியை வச்சு அளந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். வீட்டுக்கும் மாடிக்கும் அளந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும், தரைக்கும் அங்க மேலுள்ள தளத்துக்கும் அளந்து பார்த்துட்டு இருக்கணும். ஏனின்னு வர்ற இடத்துல நான் 100% சொல்வேன், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் நிழலாய் காண்பிக்கப்பட்டதுதான் அந்த ஏணி.
ஏனென்றால் அதனுடைய ஏணி எனக்கே தெரியும், அது வானத்தை எட்டி இருக்கு. அது பூமியில வைக்கப்பட்ட ஏணி. அதனுடைய ஒரு முனை கீழையும் இன்னொரு முனை வானத்தை எட்டி இருந்தது என்று சொன்னால், அதனுடைய நுனி வானத்தை எட்டி இருந்தது என்று சொன்னால், மேலே கர்த்தரும் கீழே பூமியில மனுஷனும் என்று சொல்லும் போது தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே என்றுதான் வேதத்தில் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன் 4 அல்லது 5ல சொல்லப்பட்டிருக்கும். அங்கே தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏணிங்கிற ஒரு பதத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த ஏணி வழியா தான் தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதையும் யாக்கோபு என்கிற மனுஷன் கண்டதாக அந்த சொப்பனத்தில் நீங்களும் நானும் பார்க்கிறோமே என்றால், ஏதோ தேவதூதர்களுக்கு ஏணி இல்லாம மனுஷரை போல அவங்களுக்கும் ஏணி தேவைப்படுது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவங்க எப்படியும் வருவாங்க. அப்போ வர்ற இடத்துல எல்லாத்துலயும் அவங்க ஏணி போட்டு தான் இறங்கி வருவாங்க, ஏணி போட்டு தான் ஏறி போவாங்க அப்படிங்கிறதுலாம் பைபிள்ல கிடையாது. அப்ப இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் யோவான் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்றார், இது முதல் வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிற சத்தியத்தை அவர் பேசுகிறார். வானம் திறந்திருக்கிறது யாக்கோபு கண்டதையும் அதை தொடர்ந்து பார்க்கிறோம், ஏணி வழியா தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதையும் யாக்கோபு கண்டது போலவே இங்கேயும் பார்க்கிறோம், மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் என்று சொல்லும் போது அந்த ஏணி புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரா ஏணி இருந்தபடினாலே அந்த ஏணி புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல யாரைத்தான் குறிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கும். நிச்சயமா இப்படிதான் ஒவ்வொரு பதத்தையும் நீங்க ஆழமா நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த சங்கீதம் 22க்குள்ள நம்ம வருவோம். இதுல கிறிஸ்துவும் அவருடைய சகோதரரும் அறிவிக்கப்படுகிறார்கள். இந்த சகோதரர் யாருங்கிற வெளிச்சத்தை தான் நான் இன்னும் ஆழமா எங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த 22ஆம் சங்கீதம் ஏன் கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து எழுப்பப்பட வேண்டிய சபையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதை எவ்விதமாய் விளங்கிக் கொள்ள வேண்டுமே ஆனால் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 22 1ஆம் வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? பாருங்க, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இந்த ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அங்க புதிய ஏற்பாட்டுல போக வேண்டாம். இயேசுவும் சிலுவையில் இருந்தவாறு என்ன சொல்லுகிறார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில வாக்கியங்களை தொடர்ந்து பார்க்கும்போது அவருடைய பாடுகளை குறித்து, குமாரனுடைய பாடுகளை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் வசனம் 6, 7, 8 பார்க்கும் போதும் அவரை பார்க்கிற எல்லாரும் பரியாசம் பண்றாங்க. அவர் நிந்திக்கப்பட்டு, மனுஷரால் நிந்திக்கப்பட்டு, ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் மனுஷர் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்றாங்க, உதட்டை பிதிக்கி தலையை துலுக்கி இவனை கர்த்தர் விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரு அப்படிலாம் சொல்லி இதை குறித்து அவங்க அலட்சியமாய் பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அதோடு தொடர்ந்து நாம் வரும்போது வேதத்தில் 16, 17, 18 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ என்ன செய்தாங்க? குத்தினார்கள் அப்படின்னு சொல்லி 16ஆம் வசனத்தின் பின்பகுதியில பார்க்கிறோம். எந்த இடத்துலையும் தாவீதை யாரும் என்ன செய்யல, உருவ கையிலையும் காலையும் உருவ குத்துன மாதிரி எங்கேயும் பைபிள்ல இருந்த மாதிரி இல்லை. ஆனா குமாரனுடைய கைகளையும் கால்களையும் ஆணிகள் கடாவினது என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து என் எலும்புகள் எல்லாம் நான் என்னெல்லாம் சொல்லும் போது, அவர் சிலுவையில் இருக்கும் போது ஒரு மனுஷன் ஒரு மனுஷிய அப்படி இப்படி விதமா சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, உயர்த்தப்பட்ட இடத்துல இப்படி அரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லும் போது, கைகள் எல்லாம் விரிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லும் போது உங்களுடைய எலும்பு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் உண்மை. எலும்புகளை கூட எலும்பெல்லாம் என்னெல்லாம் அப்படி அவர் கைகளையும் கால்களையும் குத்தப்பட்டவராய், உருவ கடாவப்பட்டவராய் அவர் தொங்கினார். அதனை தொடர்ந்து 18ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் என்ன செய்தாங்க? சீட்டு போடுகிறார்கள் சொல்லுகிற காரியத்தையும் பார்க்கிறோம். அப்ப குமாரனுக்கு நடந்த பயங்கரமான துயரங்களை இங்கு வேதம் அடையாளப்படுத்துகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியணும், இது முதலாவது அனுபவம், முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டிய சத்தியம். அதை தொடர்ந்து 22ஆம் வசனத்துக்கு வரும்போது 22ல தான் சொல்றாரு, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை என்ன செய்வேன்? துதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து, என் சகோதரருக்கு அறிவித்து, அப்ப முதலாவது அவருடைய நாமம் சகோதரருக்கு அறிவிக்கப்படுகிறது. இரண்டாவது அவருடைய நாமம் சபையிலே துதிக்கப்படுகிறது. உம்மை என் சபை நடுவிலே உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார்.
அப்போ அறிவிக்கப்படுதலும் துதிக்கப்படுதலும், அறிவித்தலும் துதித்தலும் என்கிற ரெண்டு பதங்களை இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதுக்கு மேலுள்ள வசனங்களை பார்க்கும்போது 20ஆம் வசனம் 19 இருந்து நீங்க வாசி பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என் பலன் எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும், என் ஆத்மாவை பட்டயத்துக்கும், எனக்கு அருமையானது நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் என்ன செய்யும், தப்புவியும் கேட்கிறார். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காடாமிருகத்தின் கொம்பில் இருந்த போது என்ன செய்கிறேன், கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்து அள்ளினீர் சொல்லும் போது, இந்த பட்டயம் நாய்களின் துஷ்டத்தனம். நாய் சாதாரணமா கடிச்சாலே சில உயிர் போயிரும். நாய் பயங்கரமா ஆக்ரோஷமா கடிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. நாய்களுடைய துஷ்டத்தனம் இது மரணத்துக்கு ஏதுவானது. பட்டயம் மரணத்துக்கு ஏதுவானது. சிங்கம் நிச்சயம் மரணத்துக்கு ஏதுவானது. காண்டாமிருகத்தின் கொம்பும் எதுதான் குறி, அதுல சிக்கனம் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. அப்ப சங்கீதக்காரனுடைய இந்த கதறுதல் எதுக்கு நிழலாட்டமாய் எதை வெளிப்படுத்தக்கூடியதாய் இங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், குமாரனும் மரணத்தினின்று விடுவிக்கப்பட்டார். அதனாலதான் பட்டயம் சிங்கத்தின் வாய்க்கு ஒருத்தன் போயிட்டா அவனுக்கு என்ன நிச்சயம் ஆயிட்டுன்னு அர்த்தம், யாராவது காப்பாற்ற முடியுமா, மரணம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இதெல்லாம் அவருடைய மரணத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். அதனாலதான் அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாராம். வேதம் அப்படியே சொல்லுகிறது. அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ குமாரனுடைய அந்த மரண உபாதிகளின் கட்டை என்ன செய்கிறார், தேவன் அவிழ்க்கிறார். அதை அவிழ்த்து அவரை எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அவர் மரணத்தால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அப்ப சிங்கத்தின் வாய் ஒருவேளை அவர் மரணம் தான், அவர் உண்மையில மரித்தார். ஆனா மரணத்திலிருந்து அவர் உயிர் தெழுந்தார் என்கிற விஷயத்தை வெளிப்படுத்தும் முகாந்தரமாக இவ்வசனங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக நம்ம இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், அதை தொடர்ந்து வாசிக்கும் போதுதான் பாருங்க, காண்டாமிருகத்தின் கொம்பு. சமீபத்துல சென்னையில வண்டலூர்ல நான் காண்டாமிருகத்தை நிஜமா பார்த்தேன், நேர்ல பார்க்க. கூண்டுக்குள்ள வச்சு போட்டிருக்காங்க, 2 இது இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்தா பயங்கரமா இருக்கு. எவ்வளவோ ரொம்ப பெருசா இருக்கு. கொம்பெல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க. கொம்பெல்லாம் இருந்துச்சுக்கங்களேன், அந்த கொம்பை வச்சு செவுத்தியே உடைச்சாலும் உடைச்சிரும். ஏன்னா உடைச்சாலும் உடைச்சிருக்கும் போல, அதான் கொம்பை வெட்டி விட்டுருக்காங்க. அவ்வளவு பலன் உள்ளது, அவ்வளவு பலன். அது கொம்புல ஒருத்த மாட்டிக்கிட்டான்னு அவனுக்கு மரணம் நிச்சயம். அப்ப சிங்கத்தின் வாய், பட்டயம், நாய்களின் துஷ்டத்தனம், இந்த காண்டாமிருகத்தின் கொம்பு, இது எல்லாமே பாருங்க மரணத்தையே காண்பிக்கு. ஏன்னா கொடூரமான மிருகங்களை காமிச்சு கொடுக்கிறார். அவ கொடூரமாய் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக எனக்காக பலியானார் என்பதை விளங்க காண்பிக்கிற ஒரு அற்புதமான சங்கீதம் 22ஆம் சங்கீதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த சங்கீதத்தின் வெளிச்சத்தில் தான் எழுதுகிறார், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று அவர் பேசுகிறார். அப்ப எதற்காக என்று சொன்னால், ஏன் என்னுடைய சகோதரர் என்று கிறிஸ்து அவருடைய சபையை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தை நீங்களும் நான் வாசிக்கும் போது இந்த சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை முதலாவது அறிந்து கொள்ளலாம். எபிரேயர் 2ஆவது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். போதும். சங்கீதம் 22 எபிரேயர் 2:12 இதுதான் சொல்லுது. ஒரே வசனம் தான். அதுல துதித்து என்ன செய்வேன், பாடுவேன் இருக்கு, உம்மை துதிப்பேன் இருக்காங்க, அவ்வளவுதான். ரெண்டும் ஒண்ணு போல இருக்கு. மீண்டும் வாசிங்களா அந்த வசனத்தை. எபிரேயர் 2:12 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். பாருங்க, அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து போற சில வசனங்கள் கத்திஸ்தமன் அடுத்து நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த சங்கீதம் 22 பரிசுத்த ஆவியானவர் இந்த எபிரேய நாக்கினோடு இடைபடுகிறார். இந்த 22 குறித்து பேசுகிறார். இந்த 22 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முந்தின வசனங்களை வாசிக்கும் போது தான் தெரியும். 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் போது, அப்போ 9ஆம் வசனத்துக்கு மேல 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் உள்ள அந்த 3 வசனங்களை பார்க்கும் போது, மனுஷனை கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருந்தார்.
நல்ல கவனிங்க. மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்படுகிற சங்கீதம் 8ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுற வாக்கியத்தை தான் இங்க எபிரேயர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்களும் நானும் பார்க்கிறோம். அந்த 6, 7, 8 பார்க்கும்போது சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தி இருந்தார். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக படைத்து உண்டாக்கி அவனுக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தியிருந்த அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருந்தால் அவர் கீழ்ப்படுத்தினார் என்கிற பதத்துல அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை என்றுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தோம் என்ன இல்ல, அவனுக்கு ஒன்றும் கீழ்பட்டு இருக்க காணோம் என்று சொல்லிதான் 8ஆம் வசனம் முடிகிறது. ஆனா 9ஆம் வசனத்துல நான் பார்க்கும்போது என்றாலும் அப்படி மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆளுகை அவன் இழந்து போனான். சகலத்தையும் ஆளக்கூடிய கிருபை அவன் பெற்றிருந்தும் அதை பாவத்தின் மூலமா இழந்து போனான். அந்த இழந்து போன அந்த மனு குலத்தை திரும்பவும் அந்த மகிமைக்கும் கனத்திற்கும் கொண்டு வருவதற்காகவே கிறிஸ்து இந்த பூமியில இயேசு என்கிற பெயர்ல மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். அதனாலதான் தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்தின் தெளிவாக நீங்களும் நானும் வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். அதைத்தான் எபிரேயர் 2:9 பார்க்கிறோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். நல்ல கவனிச்சுவாங்க. அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் என்று முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இப்ப விளக்கம் கொடுக்கிறார். 9ஆம் வசனம் இதோட முடியல. அவர் மரித்ததுன்னா அவர் மரித்து மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். எங்கே உங்களுடைய பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். அது கிறிஸ்துவின் மரணத்திலும் அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலிலும் நடக்கிறது. அதை தொடர்ந்துதான் மகிமை. இன்னைக்கு மகிமை தேவை, கனம் தேவை. கர்த்தரால் கனப்படுத்தப்படணும், மகிமை அடையணுமா? நம்முடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ண ஒப்பு கொடுப்பது மகிமைக்கு எத்தனமானவைகளாய் மாறும். அதுதான் சொல்றார். இப்ப 10ஆம் வசனம் துவக்கத்தை வாசிங்க. மகிமையினாலும் கனத்தினால் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் இப்ப கவனிங்க. இப்போ 9ஆம் வசனத்தை தொடர்ந்து எழுதுறார். 6ஆம் வசனத்திலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு. மனுஷனுடைய வீழ்ச்சி, அதன் மூலமா சகலத்தையும் அவன் இழந்து போன ஆளுகை இழந்து போன சங்கதி. அதை தொடர்ந்து கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் வெளிப்பட்டு நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தவரால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த காரியம்தான் அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்ட அற்புதமான நிகழ்வை நீங்களும் நானும் வாசித்தறியும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து எப்படி எழுதுறார் பாருங்க. 10ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கு? ஏனென்றால், பாத்தீங்களா? ஏனென்றால் அவர் ஏன் இந்த மரணத்தை உத்தரித்து மகிமையும் கனத்தையும் கண்டடைந்தார் அப்படின்னு சொன்னா, ஏனென்றால் தம்மாலையும் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை, இதான் விஷயம், அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. எதுக்காக இயேசு மரணத்தை உத்தரித்தார்? எதுக்காக? அங்க 2 விதமான உறவு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பிள்ளைகள்ங்கிற உறவு, இன்னொன்னு சகோதரர் அப்படிங்கிற உறவு இருக்கு. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. குமாரன் மரிக்க வேண்டியது, குமாரன் மரிப்பது பிதாவுக்கு ஏற்றது. அதுக்காக ஒப்பு கொடுத்தார். உங்களை என்னையும் மீட்டுக் கொள்வதற்கு அவர் அறிந்த, அவருக்கு தெரிந்த, சகலத்தையும் அறிந்த தேவன் குமாரனை ஒப்பு கொடுக்கிறத மாத்திரம்தான் தீர்மானித்திருந்தார். ரட்சிப்பு மோசை மூலமா வராது, வேற எந்த தீர்க்கதரிசி மூலமா வராது. இயேசுவானவர் சில ஓமைகளை சொல்லும் போது கவனித்திருக்கீங்களா? சில ஓமையை சொல்லும் போது சில திராட்சை தோட்டத்தை அல்லது அத்தி மரத்தை குத்தைக்கு விட்டுட்டு போயிருப்பார். அது கனிக்காலம் வரும்போது கனியை கேட்டு விடும் போது சில ஊழியர்களை அனுப்பினார் சொல்லி வரும்.
ஊழியர்கள் அனுப்பும்போது அவங்களுக்கு அடிச்சு கொண்டு போட்டுதாங்க, அடிச்சு துரத்தி விடுறாங்க, எல்லாம் நடக்கு. ஆனா கடைசியா தம்முடைய குமாரனை அனுப்புன்னு சொல்லி அனுப்பும் போதுதான் அங்க என்ன நடக்குன்னு கேட்ட, குமாரனை கொன்றுதாங்க. அப்புறம் தான் அவர் என்ன செய்யறார், நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அப்போ தீர்க்கதரிசிகளை வைத்தல்ல, குமாரனை கொண்டே தேவன் நியாய தீர்ப்பு செய்கிறவர் அப்படிங்கிறத புதிய ஏற்பாட்டு சத்தியம் அழுத்தம் திருத்தமாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இங்கேயும் அதைத்தான் பார்க்கிறோம். அது ஏனென்றால் எதுக்காக அவர் மரணத்தை உத்தரிக்கணும் கேட்டா, உங்களையும் என்னையும் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்தத்தில் நிலைநிறுத்தி, பரிசுத்தத்தில் நம்மை பூரணப்படுத்தி மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். குமாரனுடைய சிலுவை வீணாய் போய் விடக்கூடாது. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால்தான் உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு என்கிற நிச்சயம் உண்டாயிருக்கிறது என்பதை எபேசியர் 1வது அதிகாரம் 7ஆம் வசனமும் கொலோசியர் 1வது அதிகாரம் 14ஆம் வசனமும் காண்பித்து கொடுக்கிறது. கிரியையினால் அல்ல. அதனாலதான் கலாத்தியர் 2வது அதிகாரம் 21ஆம் வசனம் ஆகிய கடைசி வசனம் சொல்லுகிறது, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. சிலுவையே வீணா பெறக்கூடாது. நீதியானது நியாயப்பிரமாணத்தினால வர்றதில்லை. அப்படி வருதா இருந்தா கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குன்னு சொல்லி சொல்றார். அல்லது அது முதல் பகுதியிலே சொல்றாரு, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. என் சொந்த கிரியைகளினால அல்ல, தம்மையே ஒப்பு கொடுத்தா உங்களுடைய என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இயேசு கிறிஸ்து தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தா. அதுதான் இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏனென்றால், ஏனெனில் அதை விளங்கிக் கொள்ளணும். ஏன் அவர் மரணத்தை உத்தரித்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட வேண்டியது இருந்தது? ஒரே ஒரு ரீசனை சொல்றாரு, உங்களை என்னையும் மகிமையில கொண்டு வந்து சேர்க்கணும். அதுதான் பிரதானமான காரியம். இதை சொல்லிட்டு தான் அடுத்து எழுதுறாரு, இன்னும் முடியல. எப்படி என்றால், இப்ப விளக்கம் இன்னும் அதிகமான விளக்கம். ஏனென்றால் சொன்னவரு இப்ப எப்படி எனில் பேசுறாரு. இதான் 11வது வசனத்துல இருக்கு, எபிரேயர் 2:11. இதுல இருந்து தொடர்ச்சி வர்றதான் 12ஆம் வசனம், 13, 14 அப்படி தொடர்ந்து வரும். அப்ப 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, எப்படி எனில். இது எப்படி அப்படின்னு கேட்டா, இதான் இந்த ரகசியத்தை விளங்கிக் கொள்ளணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இயேசு பாடுபட்டார், மரித்தார், உயிர் தெழுந்தார், மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதெல்லாம் தெரியுமே. விசுவாச பிரமாணத்தில் நீங்க சொல்லதானே செய்யறாங்க. அது உண்மைதான். ஆனா இதை தாண்டி நான் என்ன வெளிச்சத்தை நான் விளங்கி கொள்ள வேண்டியது இருக்குன்னா, எப்படி, ஏனெனில், எப்படி எனில், அதை நான் விளங்கிக் கொள்ளணும். எனக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு, குமாரனுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் எதை என்னுடைய வாழ்க்கையில பிரதிபலித்து காண்பிக்கிறது, எப்படிப்பட்ட சத்தியத்திற்குள்ளே என்னையும் உங்களையும் வழி நடத்துகிறது என்பதை நீங்களும் நானும் சத்தியத்தின் அடிப்படைகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதுதான் 11ஆம் வசனத்தில் சொல்றார், எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறவரும் ஆகிய யாவரும் யாரால தான் உண்டாக்கி இருக்காங்க? ஒருவரால் தான் உண்டாயிருக்கிறார்கள். ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை என் சகோதரர் என்று சொல்ல வைக்கப்படாமல். அழகா இருக்கு பாருங்க. இது நிமித்தம். எது நிமித்தம் அப்படிங்கடா, பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இப்பதான் இந்த வெளிச்சத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப நம்ம நினைப்போம், பரிசுத்தம் செய்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யார்? அவருடைய சபை, நீங்களும் நானும் தான். அப்ப பரிசுத்தம் செய்கிறவராகிய கிறிஸ்துவும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவராகிய நீங்களும் நானும் ஒருவராலே உண்டாயிருக்கிறோம் போட்டிருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவரா? ஒரு கூட்டம் சொல்றாங்களே, JW சொல்லப்பட்ட யெகோவா விட்னஸ், அவங்க சொல்றாங்களே இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவர்னு. அப்படி இல்ல போட்டிருக்குதா அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா அப்படி அல்ல. சிருஷ்டிகர் எப்படி சிருஷ்டி ஆவார்? அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் இருக்கு. இயேசு தான் சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கு. இயேசு கிறிஸ்து தான் சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். சிருஷ்டி அவருடைய வார்த்தை தான், அவர் மூலம் தான் சிருஷ்டிக்கப்படுகிறது. சகலமும் அவருக்கென்றும் அவர் மூலமாயும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் தான் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி அது கொலோசியர் புத்தகம் 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, யோவான் 1வது அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 3:4 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கென்று, அவர் மூலமாய், அவராலே.
அவ ஏன் இல்லை பரிசுத்தம் செய்கிறவர் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் இந்த ரெண்டு கூட்டமும் ஒருவரால் உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து உம்மை சபை நடுவில் உம்மை என்ன செய்வேன், துதித்து பாடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 22:22 நீங்கள் நானும் கவனிக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சகோதரர், அதாவது சகோதரர் என்று சொல்லும் போது அவருடைய விளையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்ட சபையை குறிக்கிறது. சகோதரர் பரிசுத்தம் செய்கிறவர் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள். பரிசுத்தம் செய்கிறவர் கிறிஸ்து, பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் சபை, அவரை அறிந்து கொள்ளுகிறவர்கள். அது எப்படி நம்ம ரெண்டு கூட்டத்தையும் ஒன்னா உருவாக்கி இருக்காருன்னு கேட்டா, வேதத்தை வாசி பாருங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, எபிரேயர் 10:5 சொல்லப்பட்டிருக்கு, அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினி. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது 2 புள்ளி வச்சிருக்குதா? அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது 2 புள்ளி வச்சிருக்குதா? அப்ப குமாரன் பிதாவை பார்த்து சொல்றாரு, நீர் பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, பழைய உடன்படிக்கையின்படி அல்ல, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினி. பிதா குமாரனுக்கு ஒரு சரீரத்தை இந்த பூமியில ஆயத்தப்படுத்தினா. உங்களுக்கு எனக்கு ஒரு சரீரத்தை இந்த பூமியில அவர் ஆயத்தப்படுத்தலையா? உங்களுக்கு எனக்கு ஒரு சரீரத்தை உண்டாக்கி இருக்கிறார், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதே போலதான் குமாரனுக்கு ஒரு சரீரத்தை இந்த பூமியில அவர் ஆயத்தம் பண்ணினா. எந்த சரீரம் பிதாவினால குமாரனுக்கு ஆயத்தமாக்கப்பட்டதோ அதே சரீரம் உங்களுக்காக எனக்காக நொறுக்கப்பட்டது. அப்போ பரிசுத்தம் செய்கிறவர் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள். இங்க சிங்குலர் இருக்கு, இங்க ப்ளூரல் இருக்கு. இங்க கிறிஸ்து அவருடைய சகோதரர். எவ்விதத்திலும் அவர் நமக்கு ஒப்பாக வேண்டியது இருந்தது என்று வேதத்துல பார்க்கிறோம். எவ்விதத்திலும் வேதத்துல பார்த்தீங்கன்னா அவர் எவ்விதத்திலும் நமக்கு ஒப்பாக வேண்டியது இருந்ததுதான் வேதத்துல வாசிக்கிறோம். அவர் சகோதரருக்கு எப்படி இருக்கு? எவ்விதத்திலும் ஒப்பாக வேண்டியதான் வாசிக்கிறோம். எபிரேயர்ல கூட இன்னொரு இடத்துல நீ வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் அவர் எவ்விதத்திலும் அவருடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது என்பதை வேதம் நமக்கு மிக திட்டவட்டமாய் காண்பித்து கொடுக்கிற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. வாசிங்க, 2:17 வாசிங்க. 2:17 இருக்கு. அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. பாருங்க, எவ்விதத்திலும் எதுக்காக அப்படின்னு சொன்னா, அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு. ஒரு பிரதான ஆசாரியர் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, ஜனத்தினுடைய பாவத்தை மட்டும் நீக்கி விடுற மட்டும் இல்லை, அவனுக்கான முழு சுத்திகரிப்பையும் ஏற்படுத்தி அவனை சுத்தம் உள்ளவனை ஆக்கி அவனை அனுப்பி விடுவான். அவனுக்கான அத்தனை பலியையும் செலுத்தி அவனுக்கான தேவ காரியங்களை திட்டமா நிறைவேற்றி முடித்து தான் அனுப்பிவிடக்கூடிய இடத்துல பிரதான ஆசாரியன் வைக்கப்பட்டிருந்தான் அந்நாட்களிலே. அப்ப இதுக்காக தான் சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது என்று வேதத்துல பார்க்கிறோம். எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது இருந்தது. இந்த வெளிச்சத்தை தான் அங்க சொல்றாரு, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிற வெளிச்சம் என்ன அப்படின்னா, சபைக்கு அவருடைய நாமம் முதலாவது அறிவிக்கப்படுகிறது, அதை தொடர்ந்து தான் துதிக்கப்படுதல். அவருடைய நாமம் என்ன? இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று. சுத்திகரிப்பார்னு இல்லை, சுத்திகரிக்கிறதையும் தாண்டி ரட்சிப்பார் என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு பகுதி இருக்கு. இது சுத்திகரிப்புக்கு மேல நம்மளை காப்பாற்றுகிறார். ரட்சிப்பார் என்ன அர்த்தம்? மீட்பார், காப்பாற்றுவார். பாவங்களை நீக்கி விடுறது மட்டும் இல்ல, பாதாளத்தின் வல்லடிக்கு உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்வார். பாதாளத்துக்கு நம்மை தப்புவிப்பா.
நரகத்துக்கு நம்மை தப்புவிக்கிறார். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு உங்களையும் என்னையும் தப்புவிக்கிறார். அந்த வெளிச்சத்தை தான் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷ புஸ்தகம் மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல தெளிவா இருக்கு. அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த இயேசுங்கிற நாமம் முதலாவது வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால்தான் சொல்றார், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதம் 22:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் அப்படின்னா, பரிசுத்தம் செய்கிற இவரும் பரிசுத்தம் செய்யப்படுகளும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கும் இந்த சரீரம், ரத்தம், இந்த தோளும் சத எலும்பு இதெல்லாத்தையும் கொடுக்கிறார். அதனாலதான் கிறிஸ்துவின் சபையை பாருங்க, அவரை போலவே வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் அவருடைய கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறீர்கள். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். நாம் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்கள், அவருடைய மாம்சத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். அதைத்தான் 14ஆம் வசனத்தில் சொல்லும் போது, இதே எபிரேயர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானா. அப்ப சகோதரர் அப்படிங்கிறது, இப்ப என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொன்னா ஒரு மிருகத்தை பிடிச்சிட்டு வந்து சகோதரன் சொல்ல மாட்டேன். என்னை போல என்னுடைய இரத்த சம்பந்தமான உறவு. அப்ப குமாரன் எவ்விதமா அந்த இரத்த சம்பந்தமான உறவாகிய இந்த சகோதர சகோதரிகள், சகோதரர்கள், இந்த சகோதரர்கள் இந்த சிறந்த அந்தஸ்தை எப்படி அவர் பெற்றுக்கொள்றாருன்னு அதான் சொல்றாரு. அவர்களை, இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல். இது அங்க சங்கீதத்துல கிடையாது, எபிரேயர்ல இருக்கு. அந்த உறவு பாருங்க. அப்ப நமக்கு ஒரு மூத்த சகோதரன் அவர் இருக்கிறார் இல்லையா? ஒரு விதத்துல தாயும் தகப்பனும் அவரு தான். மூத்த சகோதரனாவும் இருக்கிறார் இல்லையா? இருக்கிறார். இன்னொரு விதத்துல மனவளனாவும் இருக்கிறார், மேய்ப்பரா இருக்கிறார், பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அப்ப எதுக்காக இந்த சாயல்? ஏன் அவருடைய நாமத்தை, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சொல்றாருன்னா, அவர் எப்போ இந்த சகோதரர் என்கிற அந்த ஸ்தானத்துக்குள்ள வர்றாரு அப்படின்னு சொன்னா, வேதத்தை நல்லா கவனிங்க. வேதத்தில் ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த உயிர்த்தெழுதல் மூலமா மாத்திரமே, மரிக்கிறது மூலம் இல்ல, உயிர்த்தெழுதல் தான் விசேஷமா அவர் அடையாளப்படுத்துகிறது. ஏனென்றால் மரணத்தை குறித்து கூட அந்த அளவுக்கு இங்க சொல்லப்படாம, உயிர்த்தெழுதல் தான் மிக சிறப்பான விதத்துல ரோமர் 8வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே, பாருங்க, அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அதுக்கப்புறம் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப இங்க வசனம் தெளிவா சொல்லுது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவர் ரோமர் 8:29 எதை சொல்லுதுன்னா, அவர் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர். இந்த முதற் பேரு குமாரனுக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னு கேட்டா, அவர் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்த போது அல்ல, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த போதுதான் கிடைச்சது. அதாவது ஒரே பேரானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடுதான் முதற் பேரானவராய் வெளிப்படுறார். அதாவது ஒரே பேரானவர் என்று சொல்லும் போது the begotten son அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. begotten son, ஒரே பேரானவர் அப்படின்னா the begotten அப்படின்னு சொல்லணும். முதற் பேரானவர் சொல்லும் போது the first born அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் இருக்கு. first born, முதலாவது பிறந்தவர். இப்போ வீட்டில் யாராவது முதல்ல பிறந்தா நீங்க சொல்லுவீங்க I am the first born of all அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நான் தான் முதல்ல பிறந்தவன். இந்த முதல்ல பிறந்தவன் நம்ம ஸ்டைல சொல்றோம்ல, நான் தான் முதல்ல பிறந்தவன் சொல்றோமே, அதுதான் முதற் பேரு அப்படிங்கிற சரியான அர்த்தம்.
அப்ப குமாரன் முதற் பேரு அப்படிங்கிற அந்த சிறந்த அந்தஸ்தை எப்போ அவர் பெறுகிறார்னு சொன்னா, கொலோசியர் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவரே சரீரமாகிய சபைக்கு தலையானவர், அவர் சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். பாத்தீங்களா, மரித்தோரிலிருந்து எழுந்த, மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதற் பேரு, மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். முதற் பேருன்னு என்ன அர்த்தம்னா மூத்த சகோதரன் அர்த்தம். நம்ம பாஷையில சொன்னா மூத்த சகோதரன். நான் தான் எங்க வீட்டுல மூத்தவன் அப்படின்னு சொன்னா, நான் தான் வீட்டுல, எங்க வீட்டுல கடைசி. ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் தான் எங்க வீட்டுல மூத்தவன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமா மூத்தவனா அப்படின்னா இது முதல்ல பிறந்த ஆளு, இவன் தான் முதற் பேரு. அந்த காலத்து தமிழ்ல முதற் பேரு. குமாரன் எப்படி ஒரு முதற் பேரானவரா வருகிறான்னு சொன்னா, உயிர்த்தெழுந்ததின் மூலமா. அப்ப உயிர்த்தெழுதலின் சத்தியம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றிய சத்தியம் நமக்கு எப்படிப்பட்ட படிப்பனையை தருகிறது? நீங்களும் நானும் பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனின் சாயலை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கவனி, வசனத்தை நல்ல கவனிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. in order that his son should be the firstborn of all, we must be we must be in the conformity to the likeness of Christ. அப்படினா அர்த்தம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறணும். அதுக்காக தான் அவர் முதற் பேரானவரா மாறுறாரு. நல்லா பாருங்க, சகோதரருக்கு எவ்விதத்திலும் ஒப்பாக வேண்டியது இருந்தது பாத்தீங்களா? இதுதான், இதுக்காக தான், இதை கொண்டு வர்றதுக்காக தான், இந்த சாயலை கொண்டு வர்றதுக்காக தான். அதனாலதான் இங்க சொல்லப்படுறது, மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, அதற்காகத்தான் தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கார். நம்ம நினைச்சிருவோம் நம்மளும் மாம்சத்துல இருக்கிறோம், அவரும் ஒரு காலகட்டத்தில் மாம்சத்துல வெளிப்பட்டார், எனக்கும் மாம்சமும் ரத்தமும் இருக்கிறது போல அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால மாம்சத்தை ரத்தத்தை விட வந்தா, இப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நான் சொல்ல இது குறைவான வெளிச்சம். ஆமா, உண்மைதான். பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களா இருக்கு, அவரும் அவர்களை போல மாம்சத்தின் ரத்தத்தை உடையவரானார். உண்மை. அவருடைய சகோதரர்கள் எப்படி மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம், அதே போல அவர் மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக இருந்தார். உண்மை. ஆனா தேவன் ஆர்டைன் பண்றார் பாருங்க, இவரை இதுக்காகத்தான், நான் இத முதற் பேரா அவரை வைக்கிறதுக்காக தான். அப்ப அவர் இருக்கணும் அப்படின்னா, அவர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய சகோதரர்கள் அவருடைய சாயலை பிரதிபலிப்பார்கள். அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். நம்ம எப்பவுமே ரோமர் 8:28 தான் பார்த்துட்டு இருப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படிலாம் நான் நினைப்போம். நன்மைக்கு எதுவாக நடக்கின்றது, அந்த நன்மை எது தெரியுமா? அடுத்து சொல்லப்பட்டிருக்குதான் அந்த நன்மை. இந்த வசனத்தை வச்சு எவ்வளவு குளறுபடி நம்மளும் கூட நிறைய இதை கேட்கிறோன்னு, நிறைய உலக ஐஸ்வர்யங்களை குறித்துலாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்க. சகலமும் அந்த நன்மைக்கு எந்த நன்மை தெரியுமா? அந்த லைக்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். திட்டமா நான் சொல்லுவேன், கிரைஸ்ட் லைக். we must become Christ like. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அது என்ன அர்த்தம்? என்ன வெளிச்சத்தை சொல்றாரு? இது நிமித்தம் சொல்றாரு. அது என்ன? பரிசுத்தம் செய்கிறவர் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் போட்டிருக்கு. இது நிமித்தம். அப்ப என்ன அர்த்தம்? நோட்டீஸ் த பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. சங்கீதம் 22:22 எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, இது நிமித்தம். பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் இருக்காங்க, இது நிமித்தம். உங்களை என்னை ஆண்டு பரிசுத்தம் செய்கிறார். எப்படி? பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷன் சாயலை உடுத்து வைக்கிறார். இதைத்தான் எபேசியர் 4வது அதிகாரம் 22, 23, 24 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய, அதான் என்ன, சிலுவைக்கு உட்படாம ஜீவித்து வந்தது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து அப்படிங்கிறத நீங்க சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா மொட்டைக்கட்டை தான் இருக்கு. எப்படி எனில் இங்க கொண்டு வர்றாரு,
எப்படி எனில் மகிமையில கொண்டு வந்து சேர்க்கணும். வசனத்தை தயவா விளங்கிக்கங்க. புரியலன்னு சொன்னா அது உங்களுக்கு கர்த்தருக்குள்ள காரியம். கர்த்தர் உங்கள்ட்ட தான் விசாரிப்பார். ஆண்டவர் யாரையும் எங்களுக்கெல்லாம் எபிரேயரை வச்சு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார், உங்களுக்கெல்லாம் சங்கீத நீதிமொழிகள் அப்படிங்கிற காரியம் கிடையாது. எல்லாருக்கும் சிலபஸ் 66 புஸ்தகம் தான். ஆனால் நான் உன்னத பாட்டு, நீதிமொழிகள், யோபு, சங்கீதம் அப்படி இதை மட்டும் வச்சு இதுதான் எனக்கு போர்ஷன் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் கொடுத்த மாதிரி ஆண்டவர் அப்படிலாம் யாரும் கொடுக்கல. எல்லாருக்கும் 66 புஸ்தகம் கொடுத்துருக்கிறாரு. இதை வச்சு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பா. வசனத்தை அறியணும். அந்த சாயலுக்கு ஒப்பாதான். அதான் அநேக பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கையில் அந்த வசனத்தை தான் தொடர்ந்து எழுதுறாரு. சங்கீதத்தில் அவ்வளவு வெளிப்பாடு கிடையாது. அந்த ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு, எதுக்காக நம்ம விளங்கிடணும். அப்ப நம்ம வசனத்தை நம்ம பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, குமாரனுடைய சாயலுக்கு, அதான் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறா. எதுக்காக நீங்கள் முன் குறிக்கப்பட்டோம்? அதான் சொல்றார், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள், இது நிமித்தம் அவர்களை. இது நிமித்தம்னா ஏதோ உண்டாக்கப்பட்டது மட்டும் இல்ல, பரிசுத்தம் செய்யணும். அவரு எதுக்கு நேராய், சத்தமா சொல்லுங்களேன், எதுக்கு நேராய்? என்ன கொஞ்சம் க்ளூ கொடுக்கிறேன். எந்த சாயலுக்கு நேராய்? ஆமா, குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய சாயலுக்கு ஒப்பாக. அதனாலதான் பாருங்க, அந்த மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் சொல்றாரு, அது நித்தியத்துக்குரிய. இது குறித்த வெளிப்பாட பாருங்க. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 3:2. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் வெளிப்படும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன இன்னும் நம்ம எப்படி இருப்போம்? இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படலைன்னா இப்ப தேவ பிள்ளைகளா இருக்கும், அப்படி வருகையில நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறது இன்னும் வெளிப்படலை. இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு சொல்லிட்டாரு, ஆகிலும் இது மட்டும் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மற்றது எப்படி நமக்கு தெரியல, ரெக்க கடைச்சி போறோமா இல்லைன்னு நமக்கு தெரியாது, என்ன மாதிரி சாயலோ தெரியாது. ஆனா இது 100% உண்மை. அதான் சொல்றாரு, ஆகிலும். வாசிங்க. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அதான் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அப்படிங்கிற அந்த வாக்கியத்துக்கு உள்ளடங்கும். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். வெளிப்படும் போது, அதோட ஷார்ட்டான அதோட ரத்ன சுருக்கம் என்னன்னா, அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பா இருப்போம். அதுக்கான வேலை தான் செஞ்சிட்டு இருக்கிறார். இதான் அர்த்தம். உம்முடைய சகோதரருக்கு என் நாமத்தை அறிவித்து, விருதாவா அறிவிக்கல அவரு, இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன், உன்னிடத்தை துதித்து பாடுவேன். கர்த்தர் ஏன் தம்முடைய நாமத்தை அவருடைய சகோதரர்கள் என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அதை அறிவிக்கிறார் என்று சொன்னால், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு தான் வசனத்தில் நம்ம தெளிவா பார்த்துட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்லை. அவருடைய சாயலுக்கு ஒப்பா, அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று வேதம் தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அப்போ என்ன அர்த்தத்தை சொல்ல வர்றார்? அவருக்கு ஒப்பா மாறணும். அப்ப அவருக்கு ஒப்பா மாறிக்கொண்டே இருக்க வேண்டியது இருக்கு எல்லா பகுதியிலுமே. அதான் ஸ்கேல். கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஸ்கேல் என்ன தெரியுமா? நீங்க 1000 காரியங்களை சொல்லலாம். பரிசுத்தம், தாழ்மை, கிருபையா இருக்கிறது, இரக்கமா இருக்கிறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, இப்படிலாம் ஜெபம் பண்றது, பைபிள் வாசிக்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் 2 வார்த்தையில சொல்லிடுவேன், கிறிஸ்துவின் சாயல். அவ்வளவுதான். நீங்க தாழ்மை கொண்டு வந்தாலும் சரிதான், அதிகமா ஜெபிக்கிறது கொண்டு வந்தாலும் சரிதான், வேதத்துல நம்ம தேர்னவங்களா இருக்கணும்னு சொன்னாலும் சரிதான், இல்ல சிறந்த ஊழியக்காரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 100கணக்கான காரியங்கள் நீங்க அடுக்கினாலும் சரிதான், நான் ஒரு 2 வார்த்தையில சொல்றேன், கிறிஸ்துவின் சாயல். இதை தாண்டி பூரணமடைகிறதுக்கு வேற எந்த சாயலும் கர்த்தருடைய சபைக்கு வெளிப்படுத்தவே இல்லை, வெளிப்படுத்தப்படவும் இல்லை, வெளிப்படுத்தப்பட போகிறதும் இல்லை. அதுக்காக தான் அந்த சகோதரருக்கு அவர் ஒப்பானா, அந்த சகோதரருக்கு ஒப்பானா. ஏன்? இந்த சகோதரர்கள் அவருக்கு ஒப்பாக வேண்டும். அப்ப குமாரனுடைய மரணத்துல பார்க்கிறோம், அவரும் மாம்சத்தோட இருக்க, நானும் மாம்சத்துல. ஆமா, தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். அவர் மறுரூபம் அடையும் போது அதான் பார்க்கிறோம். அப்ப நம்ம சாயலுக்கு அவர் இறங்கி வர்றாரு. அதான் மரணத்தின் சாயல், பாவ மாம்சத்தின் சாயல், பாவத்தை போக்கும் பலி.
இவன் உயிர் தெழுந்ததுக்கு பிறகு இந்த சகோதரர் அவருடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும். இதான் அந்த உயிர் தெழுதலுக்கு சத்தியம் நமக்கு வெளிப்படுத்துகிற ஆழ்ந்த உண்மை, ஆழ்ந்த சத்தியம். இன்னொரு இடத்துல கூட பாருங்க, எபிரேயர் 4வது அதிகாரத்துல ரொம்ப எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. அது அப்படியே அந்த ஒரு சின்ன வாக்கியம் தான் அதுல இருந்தால் அவ்வளவு வெளிச்சம் இருக்கு. அதுல நீங்க வாசிச்சு பாருங்க. 1 யோவான் 4வது அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 17வது வசனம். நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக. பாத்துக்கங்க, இதுவும் என்னதுன்னா மகிமையில கொண்டு வந்து சேர்க்கையில் அவர் வெளிப்படும் போது அப்பவுமே சபைக்கு ஒரு நியாய தீர்ப்பு தான் கொண்டு வர்றாரு. பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, பூர்ணமாக்கப்படாதவங்க கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. அது உண்மையிலே நியாய தீர்ப்பு தான், உண்மைதானே? அப்போ பொல்லாதவங்க எல்லாம் இங்க கிடப்பாங்க, மாய்மாலம் பண்றவங்க இங்க விழுந்து இங்கதான் இருப்பாங்க, எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. அப்ப தேவன் அங்க ஒரு நியாய தீர்ப்பு கொண்டு வர்றார். அப்போ நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் நியாய தீர்ப்பு நாளை குறித்து இங்க சொல்றாருன்னா, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக, இப்ப அவர் இருக்கிறார் பாருங்க, as he is அப்படிதான் இருக்கு ஆங்கிலத்துல. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். we are also in this world as he is in heaven. அவர் அங்கன்னு இங்க எழுதல, அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்தில். இத அப்படியே உன்னிப்பா ஆராய்ந்து பார்த்து ஸ்டடி பண்ணி பாருங்களேன், பார்ப்போம். வெளிச்சம்னா அவ்வளவு மகிமையான வெளிச்சம் இருக்கு. உலகத்தில் நம்ம இருப்போம்னா போட்டிருக்கு, 1000 வருஷத்துல இருப்போம்னா அப்படியே போட்டிருக்கு, இந்த மாதிரியா போட்டிருக்கு. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக, அவர் நியாயத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கணும் அப்படின்னு சொன்னா, எந்த சத்தியத்துல நிலை கொண்டு இருக்க வேண்டியது இருக்கு? அவருக்கு ஒப்பாகுதல், கிறிஸ்துவுக்கு ஒப்பாகுதல். ஸ்கேல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, மெஷர்மெண்ட். நம்முடைய ஒவ்வொரு பகுதியுமே, every aspect of our holy life, of our lives must be measured by the likeness of Christ. கிறிஸ்துவுக்கு ஒப்பாகிற அந்த ஸ்கேல்ல தான், அந்த மெஷர்மெண்ட்ல தான் என்னுடைய உங்களுடைய பரிசுத்த ஜீவியமானது அளக்கப்பட வேண்டும். சாதாரணது இல்லை. கிறிஸ்துவின் சாயலை வைத்தே நான் என்ன சொல்றதுன்னா, எனக்குள்ள ஒரு நியாய திருத்தலை கொண்டு வந்துட்டே இருக்க வேண்டியது இருக்கு. நான் எதுல என்னை சரிப்படுத்தணும், இன்னும் எதுல என்ன சீர்படணும், இன்னும் நான் எதுல நான் மாறணும், எதுல என்ன மாற்றிக்கொள்ளணும், இதெல்லாம் நான் பார்க்கணும். இதைத்தான் கிறிஸ்துவும் அப்படி சகோதரங்கிற தலைப்புல நம்ம தியானித்து வருகிறோம். இந்த சத்தியம் உண்மையிலேயே சொல்றேன், இது அவ்வளவு ஆழமானது. அதனாலதான் இங்க காண்பிக்கப்பட்டிருக்கு பாருங்க, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக, அப்ப அவர் இருக்கிற பிரகாரமான அவர் இப்ப எப்படி இருக்கிறார்? மகிமையின் சரீரத்தோடு இருக்கிறார். வேதத்துல பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, அங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் சகலத்தின் கீழ் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக அவர் என்ன செய்கிறாரோ, அவர் தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்துவார். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய வல்லமையான செயலின்படியே, இல்ல மகிமையான சரீரத்தை, அப்ப தம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்துவார். இது எப்போ? ஞாயிற்று நாள். இதான் நடக்க போகுது. இது இந்த மகிமைக்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இயங்குகிறார். இந்த மகிமை வேணும். கல்ல பைபிள் வாசித்தேன், ஜோம் பண்ணேன், எனக்கு நானே ஒரு விதமான, இது உண்மையிலே சொல்றேன், இது நன்மை தீமை அறித்துக்கு விரிச்சது கனி சாப்பிட்றதுதான். எனக்கு நன்மை என்ன, ஒரு 4 அதிகாரம் வாசிக்கணும், ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே ஒரு இதை வச்சுக்கிட்டேன். இல்லை, தேவனோடு உறவாடணும். அனுதினமும் வெளியில நடக்கும் போதும் போகும்போதும் கண்கள்ல ஒரு இடல் வருதா, உடனே ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க. செவியில் ஏதாவது ஒரு தேவையில்லாத காரியத்தை கேட்கக்கூடியது வருது, ஆண்டவரே உடனே கேட்கக்கூடியது சொல்ல வந்துட்டா பரிசுத்தமாக்கிருங்க, நம்முடைய சாயலுக்கு ஒப்பா என்ன மாத்துங்க. ஏன்னா இங்க வேதம் எப்படி சொல்லுதுன்னா, சபையாகி அவருடைய சகோதரராகிய நீங்களும் நான் இந்த பூமியில எப்படி இருக்கிறோமா, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இதுதான் அந்த சாயல். அவர் இப்ப எப்படி இருக்கிறார்? அவர் இருக்கிற பிரகாரமான அவர் எப்படி இருக்கிறார்? அவர் இருந்த பிரகாரம் போடல. அவர் பூமியில எப்படி இருந்தார் அதே போல நீங்களும் இருங்க அப்படின்னு போடல. அவர் இருக்கிற பிரகாரமா சொல்லும்போது அவர் இப்ப எப்படி இருக்கிறார்னா மகிமின் சரீரத்தோடு இருக்கிறார்.
புதிய மனுஷனின் சாயலை தரித்தவர் அவர் இருக்கிறார். அதான் புதிய மனுஷனின் சாயல். அதனாலதான் கொலோசியர் 3வது அதிகாரம் 9-10 வாசிக்கும் போதும் போட்டிருக்கு. கொலோசியர் 3:9-10 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். இல்ல ஏன் பழைய மனுஷனை கலைந்து போட்டு பழைய மனுஷனுடைய செய்களையும் கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு பேசுறாருன்னா, வசனத்தை பாருங்க, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறாரு. நீ வசனத்தை பாருங்க. நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அடுத்த வசனம் சொல்ற, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள், ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுடனே மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எல்லாத்தையும் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் அங்க இருக்கு. மரணம், உயிர்த்தெழுதல், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானா. ஏன் இதை பத்தி பேசுறாரு? அவ பழைய மனுஷனுடைய செய்கைகளும் கிறிஸ்துவின் மரணத்தில் களைந்து போடப்பட்டது. நம்முடைய பழைய மனுஷனாகிய ஆதாமுடைய செய்கைகளும் ஒட்டுமொத்த செய்கைகளும், பாவம் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த செய்கைகளும், தேவனுடைய சத்தியத்திற்கு தேவனுடைய சத்தத்துக்கு எதிரடையாய் செயல்படக்கூடிய ஒட்டுமொத்த செய்கைகளும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திலும் அடக்கம் பண்ணுதலிலும் முடிவடைகிறது, களைந்து போடப்படுகிறது. களைந்து போடப்பட்டாதான் புதிய மனுஷனுடைய சாயலை நாம் பிரதிபலிக்க முடியும். அதுக்காக அவர் சொல்றாரு, பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறவருமாகி யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் தான் சொல்லும் போது இங்கதான் நம்ம விளங்கிக் கொள்ளணும். தேவன் தமது நாமத்தை சபைக்கு உங்களுக்கும் எனக்கும் அறிவித்து அவருடைய நாமத்தை நமக்கு நடுவில் துதித்து ஸ்தோத்தரிக்கிறார் என்றால், துதிக்க அவர் ஒப்பு கொடுக்கிறார் என்றால் அவருடைய அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். இல்லைன்னா அவர் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இல்லைன்னு அர்த்தம். அவர் அநேக சகோதரருக்குள்ள முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தான் உங்களை என்னையும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்திருக்கிறார் என்று எபிரேயர் 8:29 சொல்லுகிறது. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இப்ப வாசிக்கலாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் அவரிடத்தில், நீங்க 12 இருந்து வாசிங்க, 12 இருந்து வாசிங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். பாருங்க, இது தொடர்ந்து அவர் என்ன செய்றாருன்னா, இந்த தகப்பன் பிள்ளைங்கிற அந்த உறவை குறித்து அவர் பேசுகிறார். அப்ப இது முழுக்க நீங்க இந்த 14 இருந்து தொடர்ந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அந்த அதிகாரம் முழுக்க பார்க்கும்போது அது முழுவதுமே யாரை வெளிப்படுத்துது, எதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்று சொன்னால், இந்த நித்தியத்துக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு போவதற்காகத்தான். அதனாலதான் சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல கூட என்ன சொல்லுதுன்னா, நான் நம்பி இருக்கிற என் துருகம் என்று, நான் நம்பி இருக்கிறவர், நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேங்கிற அந்த பதத்தையும் பார்க்கிறோம். எந்த சமயத்துல சவுலின் கைக்கும் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்த நாளில தான் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இதுவும் எதற்கு வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கும் பிரியமானவர்களே, எவ்விதமா சகல சத்துருக்களை மேற்கொண்டு அந்த எழுத்தின்படியான கானானை சுதந்திரிக்கும்படியே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டாரோ, அதே போல பரம கானானை சுதந்திரிப்பதற்கு எல்லா சத்துருக்களையும் ஜெயித்து சகல பாவங்களையும் சோதனைகளையும் ஜெயித்து அவருடைய சாயலை பிரதிபலிக்கிற அவருடைய சகோதரருக்கு தம்முடைய ராஜ்யத்தை அவர் ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு அவர்களை அழைக்கிறார் என்றுதான் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதனாலதான் இந்த சத்தியங்கள் எல்லாம் சொல்லிட்டு 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போதுதான் இதை சொல்லுகிறார். எதுக்காக அப்படின்னா, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக இப்படிலாம் ஆனார், இப்படி வெளிப்பட்டா சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது இருந்து அப்படின்னு சொன்னா, இது முழுக்க மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்து, அப்ப குமாரனுடைய மரணத்துல தான்
ஒட்டுமொத்த பாவங்களுக்கும் முடிவு உண்டாகிறது என்பதை கர்த்தருடைய சபை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன், அங்க சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இரட்சகராகிய கிறிஸ்து இயேசு அவர் பிரசன்னமாகி அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவ குமாரன் இந்த பூமியில சகோதரர் எவ்விதத்திலும் சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது எதற்காக கேட்டா மரணத்தை பரிகரிக்கணும். பழைய மனுஷனை அவர் ஒழித்து கட்டணும். பழைய மனுஷனை சிலுவைக்கு கொண்டு வரணும். பழைய மனுஷனை அடக்கம் பண்ண ஒப்பு கொடுக்கணும். அப்ப குமாரனுடைய மரணத்தினுடைய பழைய மனுஷன் மரிக்கிறான், புதிய மனுஷன் ஜீவிக்கிறான். அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷனை நான் இதுவரைக்கும் எங்கேயும் பார்த்தது இல்லை. எத்தனையோ பேர் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அடக்கம் பண்ண ஒரு மனுஷன் அடக்கம் பண்ணிட்டாங்க, அவங்களை நடமாட்டது எங்கேயா பார்த்துருக்கீங்களா? கடைக்கு வந்தாங்க, அந்த ரோட்டில் அப்படி நான் போறதை பார்த்து யாராவது பார்த்துருக்கீங்களா? யாரையும் பார்க்க முடியாது. செல்வகுமாரி பழைய மனுஷன் மரிச்சிட்டா அப்படின்னா பழைய செல்வகுமார் இந்த பூமியில் நடமாடல, இல்ல. இதான் குமாரனுடைய சாயல். இந்த உலகத்தை பழைய ஆதாமோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, நீ தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் பாருங்க. இந்த சகோதரங்கிற விஷயம் அவர் எல்லா சகோதரர்களும் அநேக சகோதரர்களும் முதல் ஆளா இருக்கும் பொருட்டு தான். அவ சகோதரர் அந்த உறவு அப்படிங்கிற இடம் வரும்போது சபைக்கு குமாரனுடைய சாயல் காண்பிக்கப்படுகிறது. அவருடைய சாயலுக்கு ஒப்பாகும்படியான முன்குறித்தல் வெளிப்படுத்தப்படுகிறது. இதை நாம் அறிகிறோமா? இதைத்தான் வெளிப்படுத்தணும். எனக்கு இந்த நாட்கள்ல எது வாக்குத்தத்தம் வச்சான்னு எனக்கு தெரியல, மறந்துடுச்சு. எதை ஜனவரியில் வாக்குத்தத்தம் வச்சான்னு எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. அவங்க அதான் தொடர்ந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இது? நீ கிறிஸ்துவுடனே எழுதணும். இங்க கூட தெளிவா இருக்கு, கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவர்களை தேடுங்க. உயிர்த்தெழுதலின் சாயல், அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை தான் வேதம் சொல்லுது. அவர் முதற் பேரானவராய் வெளிப்பட்டா. இன்னைக்கும் பூமிக்குரியவர்களை தேடுறோமா? தயவு செய்து நம்ம மாறிடுவோம். எத்தனையோ வருஷ கணக்கா நீங்க ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறீங்க. எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? செவ்வாய்க்கிழமை எங்கேயும் ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு வேற எங்கேயாவது போய் உட்கார்ந்துருவாங்க. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. நித்தியத்தை குறித்த சத்தியத்தையும் கேட்பாங்க, இந்த உலகத்துக்கான காரியங்களையும் கேட்பாங்க. அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடுல எங்கேயாவது ஏதாவது ஒரு அப்போஸ்தலன் உலகத்துக்குரிய காரியங்களை தேடும்படிக்கு எங்கேயாவது ஒரு பிரசங்கம் சொல்லி இருக்கிறாங்களா? உலகத்துக்குரிய ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும், இப்படி கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இவ்வளவு நிறைவா கிடைக்கும், அவ்வளவு அதிகமா கிடைக்கும் சொல்லி எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா? ஆராய்ந்து பாருங்க. சத்தியத்துல இல்லாத காரியங்களுக்கு ஏன் நீங்க மார்க் கொடுக்கீங்க? இந்த சத்தியத்தை பாருங்க தயவு செய்து. அங்க சொல்றாரு பாருங்க, உங்க சகோதரருக்கு நாமத்தை அறிவித்திருக்கு. அப்ப அதுக்கு முன்னால் உள்ள வெளிச்சம் என்ன? சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படல. அவர் வெட்கப்படல பாருங்க. சகோதரன் சொல்றதுக்கு வெட்கப்படல. நமக்கு ஈக்குவலா பாருங்க, நம்மை போல அவர் ஆனா அதுலதான் அவருடைய அன்பை பார்க்கிறோம். நம்மை போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவர் ஆனா எதுக்காக நம்மை போல வெளிப்பட்டார் என்றால் நம்முடைய பழைய ஆதாம பாதாளத்துல தள்ளுறதுதான், மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு, அந்த பழைய மனுஷனுடைய சாயலை அவர் கலைந்து போடுவதற்கு. அதனாலதான் சொல்லிக்கிட்டே வர்றாரு, சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது காரணம் என்ன? சகோதரர் அவருடைய சாயலுக்கு ஒப்பாகணும். இதுக்குதான் அவர் சகோதரருக்கு சாயலுக்கு ஒப்பாய் வந்தா. இந்த வெளிச்சத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? அதனால கேட்டு சத்தியத்தின்படி தொடர்ந்து ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றாரு பாருங்க. நானும் இதுக்காக நான் தயங்குகிறது இல்லை, வெட்கப்படுறது இல்லை. நீ ஒருவேளை சில நினைக்கலாம், கண்ணில் மூடி ஜெபிப்போமா? சில நினைக்கலாம், நீங்க அடிக்கடி சொன்னதே சொல்றீங்கன்னு சொல்லி. நிருபங்களே அப்படிதான் இருக்கு. பவுல் சொன்னார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நம்ம தேவ சமூகத்தில் முடிந்தவர்கள் இப்படி எழுந்து நின்று கொள்வோமா? முடிந்தவர்கள் இப்படி எழுந்து நின்று ஒரு சில கவிகளை அவங்க பாடும்போது தயவு செய்து உணர்த்தப்பட்டவங்க அப்படி ஒப்பு கொடுங்க. தயவு செய்து நீங்க ஒப்பு கொடுக்கல அப்படின்னா பிரயோஜனப்படாது. நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த நாளில் கிறிஸ்துவும் அவருடைய சகோதரனும் அப்படிங்கிற இந்த கோணத்துல நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீங்க பேசியிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த வெளிச்சம் எதுக்காக நம்ம பார்த்தா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் பரிகரிக்கிறதுக்காக, என்னுடைய பாவங்கள் எல்லாம் பரிகரிக்கிறதுக்காக. ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஸ்கிரீன்ல அந்த வசனத்தை மட்டும் போடுங்க, அங்க வாசிப்பாங்க மைக்ல. அதுக்கப்புறம் ஜோம் பண்ண போறோம்.
எபிரேயர் 2:17 அப்படி நீங்க அதை மட்டும் போட்டு அதை போடலாம். பட் எல்லாரும் அப்படியே நம்ம ஜெபத்துல இருப்போம், அவங்க மைக்ல வாசிப்பாங்க. எபிரேயர் 2:17 மாத்திரம் வாசிக்க கேட்கலாம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக, ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. இதான் கிறிஸ்துவும் அவருடைய சகோதரரும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நிவிர்த்தி செய்யும்படியான அந்த முகாந்தரம், பாவங்களை எல்லாம் நிவிர்த்தி செய்யும்படியான முகாந்தரம். அது மட்டும் இல்ல, தேவ காரியங்களை குறித்து என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்படி அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, இதுக்காக தான் சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படாமல் இந்த சகோதரர்களாக எங்களை போலவே இந்த பூமியில நீ வெளிப்பட்டீங்க ஆண்டவரே. ஏங்கிற அந்த நோக்கத்தை நாங்க கவனிக்கிறோம். பழைய மனுஷன் கலைந்து போடப்படணும், ஒரு சாயல் மறைந்து இன்னொரு சாயல் வெளிப்படுத்தப்படணும். அதுக்காக தான் உம்முடைய சகோதரருக்கு என் நாமத்தை அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து, இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் அவர் நம்மை பரிசுத்தம் செய்ய விட்டு கொடுங்க. அவர் நம்முடைய மாம்சிகமான பகுதிகளை தொடுவதற்கு இடம் கொடுங்க. நமக்குள்ள இன்னும் பரிசுத்தத்துக்கு எதிரடையாய் செயல்படுகிற மாம்சிகத்தை அவர் தொடட்டும். நமக்குள்ள இருக்கிற இந்த ஆதாமின் சாயலை அவர் சற்று அசைக்கட்டும். பழைய மனுஷன் இன்னும் ஒரு சில இடத்துல பிழைத்திருக்கிறானே, அவன் மாண்டு போவதற்கு கர்த்தருக்கு இடம் கொடுங்க. இதுதான் அந்த வெளிச்சம். அவன் தமது நாமத்தை எல்லாருக்கும் இல்ல, சகோதரருக்கு அறிவிக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் நானும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். அர்ப்பணிப்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோமா?